அணிமகள் அந்தவியை அணிதமணி மார்பா அறிமுகமோ நகனா மந்திரத்தின் தலைவா அணிமகள் அந்தவியை அணிதமணி மார்பா அறிமுகமோ நகனா மந்திரத்தின் தலைவா மந்திர தலைவாங்க நாராயணா 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 ஹரிஓம் நமோ நாராயண சர்வகலை ஜோதியே நமோ நாராயண ஹரிஓம் நமோ நாராயண அகாரத்தில் உகாரம் உகாரத்திலே மகாரம் மகாரத்திலே நாதம் நாதத்திலே பிரமம் பிரமத்திலே பராபரம் பராபரத்திலே பரம் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியிலே சதாசிவம் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரனிலே ருத்ரன் ருத்ரனிலே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே ஆத்மா ஆத்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே வாயு வாயுவிலே அக்கினி அக்கினியிலே அப்பு அப்புவிலே சகல பத்துகளும் நாலு யோனி எல்லோக தோட்டங்களும் 84 லட்சம் ஜீவராசிகளும் தோற்றமைக்கப்பட்ட வேலைகளை படைப்புத்தொழிலை செவனை செதற்கூடிய பிரம்மா வாங்கப்பட்டவர் படைப்புத்தொழிலை செய்வதற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனகுமாரனும் ஜனகாதிகள் ஆர்வத்தை தோற்றுவிக்க ஆனால் அந்த 4 பேர்களும் படைப்புத்தொழிலை ஆட்டம் கொள்ளாமல் பக்தியிலே நாட்டம் கொண்டு தபம் செய்ய போய்விட்ட காரணாலே பிரம்மா போட்டவர் மறுபடியும் 10 குமாரர்களை தோற்றுவிக்கிறார். யார் என்று பார்க்க போனார் நாரதர் தஜபதாபதி வசிஷ்டர் பிறகு இருது புலவர் புலத்தியர் ஆங்கிரசு அத்திரி மாரிஷி என்று சொல்லக்கூடிய 10 பேர்கள் நாரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மட்டுமே பிரம்மச்சாரி திரிலோக சந்தானி நாரதன் வீணாகான பிரியன் கழகப்பிரியன் என்றெல்லாம் பல்வேறு பேருக்கு என்ன நினைப்பார்கள் நாராயணா என்றது இருந்து நித்திய கர்ம அனுசாரணை கொடுத்து முதலாவதாக சத்திய லோகத்தில் இருக்கக்கூடிய இனந்தை பிரம்மா நான்முகா சதுர்முகா எல்லாம் அளிக்கக்கூடிய ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசி பிடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் வணங்கக்கூடிய பிரம்மதேவனை கண்டு வணங்கி நல்ல ஆசைகள் புலப்பெற்று அதர் போல கல்விக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய வாணிகளை தெய்வம் மணிவாக்கு தருவாள் ஆணிமுத்தை போலி அறிவு முத்து மாளிகினார் காணி என்று காட்சியை காண்பதெல்லாம் காட்டுவதாய் மான் உயர்ந்து நிற்பாள் மலர் அடியே சொல்வோமே என்று தாய் ஆமனந்தையை கண்டு வணங்கி ஆசைகள் புலப்பெற்று இரண்டாவதாக ஸ்ரீவைகுண்டம் சென்று அங்கே திருப்பார்களிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவர் எனது வாட்டன் பரந்தாமன் மச்சா கூர்மா பிராகா வாமனா நரசிம்மா ராமா பரசுராமா பலராமா கிருஷ்ணா கலி என்று சொல்லக்கூடிய 10 எடுத்து பார்கள் வாசம்
தொந்தியிலே நடுபந்தியிலே திருச்சிந்தையிலே முந்தி வந்தவந்தியிலே விஷ்ணு தான் இருப்பது உண்மை என்று வாரடி வாழை பெண்ணில் உறங்கக்கூடிய காக்கும் கட்டா மகாசுரி கண்டு வணங்கி நல்ல ஆசைகள் புகழ்பெற்று அடுத்தாற் போல செல்வத்தன் தெய்வமாக விளங்கக்கூடிய திருவிழாம் சுருந்தல் திருவை போற்றி திருமால் நெஞ்சுவர் திருங்கள் போற்றி கருமாவளம் குழந்தாய் போற்றி பெருமாள் புரியா பெருமகள் போற்றி என்று வணங்கக்கூடிய எனது பாட்டியார் லட்சுமி தேவியரை கண்டு வணங்கி ஆசைகள் புகழ்பெற்று மூன்றாவதாக திருக்கேளாயமில் சென்று அங்கே வீட்டிற்கக்கூடியவர் சிவபெருமான் சிஷ்டி திதி சங்காரம் அனுகிரகம் திரோதனம் சொல்லக்கூடிய பஞ்சகத்திகளுக்கும் கர்த்தாவான அத்தி இல்லை கரம் அத்தி இல்லை வண்ணம் அத்தி இல்லை நகம் அத்தி இல்லை அத்தி இல்லை சந்தா சிவம் என்று சொல்லி இளமை பாரடி வாழை பெண்ணும் வணங்கக்கூடிய சிவபெருமானை கண்டு வணங்கி நல்ல ஆசைகள் புகழ்பெற்று அடுத்தாற் போல சக்திக்கு தெய்வமாக எழுதக்கூடிய பூத்தவளை ஒவ்வொன்றும் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளை பெண் கறந்தவளை கரை கண்ணனுக்கு மூத்தவளை என்று மூந்தரை கிளையவளை மாத்தவளை உன் என்று மற்றொரு தெய்வம் வந்திப்பது என்று வழங்கக்கூடிய பராசக்தியை கண்டு வணங்கி ஆசைகள் புகழ்பெற்று இப்படியாக மும்மூர்த்திகளையும் தம்பதி சமயராக கண்டு தரிசித்து விட்டு இப்போலைகளை தமிழுக்கு தலைவனாக கலியுகத்திற்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கந்த பெருமானை வீரமுத்து குமரனை செந்தில் குமரனை வணங்கி ஆசி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலுமலை சாயலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். நமோ நாராயணம். நான் சின்னவர் கழகம் செய்ய வேண்டும். அப்படியாக ஆகவிட்டால் என்னுடைய சிறசாகப்பட்டது 1000 இப்பேற்பட்ட சாபம் என்னென்ன தக்கனிட்ட சாபம். இந்த சாபத்திற்கு இணங்க ஏதாவது கழகத்திற்கு வழிகளை எதுவும் கிடைக்கவில்லையோ என்ன காரணம்? யாரை வணங்க வேண்டும், எவரை வணங்க வேண்டும், எவரை வணங்கினால் இந்த இடத்துல நமது கழகம் சிறப்பாக நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது அல்லல்போம் அழனிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக்கு மாமரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணவதியை கைதொள்ள கால் வணங்கக்கூடிய இந்த அத்திமுத்தனை விநாயகர் கடவுளை முதலில் பணிந்து செய்பாடி வணங்கிவிட்டு பிறகு நமது கழகத்திற்கு வழி தெரியலாம். ஹலோ 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 அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்திமுத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதேன். கதி எனக்கு நீ என்று அஞ்சு கரங்களே அவையங்களே 5 கரங்களே அவையங்களே 5 கரங்களே அவையங்களே கஜமுக பிடியோ காருண்யமே கஜமுக பிடியோ காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்னும் 5 கரங்களே அவையங்களே 5 கரங்களே அவையங்களே மலையானை முகத்தோடு நம்மை காப்பவள் ஆகி தேவருக்கும் இவன் நோக்கவளே நம்மை காப்பவள் மலையானை முகத்தோடு நம்மை காப்பவள் ஆகி தேவருக்கும் இவன் நோக்கவளே ஆனந்த பவனத்தில் அருகின்றவள் ஆனந்த பவனத்தில் அருகின்றவள் அசையேண்ட துதிக்கையில் வரும் இறைப்பவள் அசையேண்ட துதிக்கையில் வரும் இறைப்பவள் மகனை தனக்கென்று விளையாட்டு செய்தார் மகனை தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த 5 கரங்களே அவையங்களே 5 கரங்களே அவையங்களே ராஜாதி ராஜந்தவன் சிவன் மடியிலே உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவின் கணநாயகா
அஞ்சு கரங்களே அவையங்களே அஞ்சு கரங்களே அவையங்களே. இப்பேற்பட்ட ஐந்து கரத்தனி ஆணை கொட்டனி இந்தின் இளம்பெறை போலும் நீண்டனி நந்தி மகனி ஞான குழந்தனி முத்தியில் வைத்தடி போற்றின்றேனே என்று வணங்கக்கூடிய விநாயகர் கடவுளை இசைப்பாடி வணங்கிவிட்டாலும் கூட இன்னும் நமது கழகத்திற்கு வழிகள் ஏதும் கிடைக்கவில்லையே. என்ன காரணம்? இன்னும் யாரை வணங்க வேண்டும், எவரை வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது மங்கள ரூபிணி மதினி சுனனி மன்மத பாணிகளை சங்கட நீங்கிட சொடுதில் வந்துடும் சங்கர சௌந்தரி கங்கண பாணி கனிமுகம் கற்ப காமினி ஜெய ஜெயசங்கரி ஒரு குருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்று வணங்கக்கூடிய இந்த முதல் மாரியம்மனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது வணங்குவதற்கு முன்பாக இப்பேற்பட்ட நல்வாய்ப்பினை எங்களுக்கு எல்லாம் வழங்கிய அத்தனை ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள், நன்றிகள வணக்கம். மற்றும் இந்த நாடத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் மரியாதைக்குரிய ரகுபதி அண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். மற்றும் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கி ரகுபதி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் அதிலே பணிபுரியக்கூடிய இயக்குநர்கள் ஆபரேட்டர்கள் அன்பண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றி, நன்றி கலந்த வணக்கம். கருணை உள்ள தேடம்மா அருளை வாரி தருகிறாய் கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறாய் மயிலையிலே முன்னகே கண்ணியம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டே பொறி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தேடி அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் மயிலையில் உண்டது கண்ணியம்மா மாங்காடு தனிவாழ் காமாட்சி அம்மா அகிலாண்டே பொறி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டே பொறி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தேடி அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். அம்மனை வணங்கி விட்டாலும் கூட இன்னும் அந்த கழகத்திற்கு வழிகள் ஏதும் கிடைக்கவில்லையே. என்ன காரணம்? இன்னும் யாரை வணங்க வேண்டுமா இல்லை வர்ணித்தாக வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது ஒருமையுடன் திருமண நினைக்கின்ற உத்தமர் உருவ வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினைந்து கொள்ள வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறு பெண்ணாசை மறக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை விதி வேண்டும். நோயற்ற வாழ்நாம் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. நோயற்ற வாழ்னா வாழ வேண்டும் அப்படின்னா ஒரு மனுஷனா பிறந்தா நோய் இல்லாம வாழ முடியுமா? என்ன
அப்படியெல்லாம் வாழ முடியாது இல்ல. ஒரு மனுஷனா பிறந்தா நோய் இல்லாம வாழவே முடியாது. நோய் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆமா, நோய் இல்லாத மனுஷனே கிடையாது. அப்படித்தானே? ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கதான் செய்யும். அப்ப ஒரு மனுஷனுக்கு நோய் வர்றதும் வராததும் யாரோட கையில இருக்கு? நம்மளுடைய கையில இருக்கு. நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும். ஆமா. அப்ப உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம். உள்ளமே பெருங்கோயில், உடம்பு ஆலயம். நம்ம உடம்பு தான் ஒரு ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. இந்த கோயில் இருக்கு, இந்த ஆலயத்தை நம்மளால சுத்தமா வச்சுக்கிறோம். கண்டிப்பா. அது மாதிரி நம்ம உடம்பு வந்து ஆலயம். இந்த உடம்ப நம்ம சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும். அது யாரு கையில இருக்கு? நம்மளுடைய நம்ம கையில இருக்கு. இப்ப ஒரு உதாரணம், ஒரு மனுஷன் இருக்காரு, வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிச்சு இறந்து போறாருன்னு வைங்க. ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு மண்ணுக்குள்ள போகும்பொழுது அவர் கூட வர்றது என்ன? அவர் கூட வா, கூட எதுவுமே வராது. அது எப்படி எதுவுமே வராம எப்படி இருக்கு? எது வராது? என்னங்க கூட வருது? அப்படி இல்லைங்க. இப்படி இப்படி அவன் புண்ணியம் சேர்ந்து வருமா? எத்தனை நாள் அதை பேசுவாங்க? 5 வருஷம் பேசுவாங்களா? மிஞ்சி போனா 10 வருஷம், 15 வருஷம். 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு அந்த புகழ பேசின அந்த மனுஷன் அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க கிடையாது. அப்ப பாவம் புண்ணியம் இதுவும் அந்த மண்ணுக்குள்ள வராது. அவரு சொந்த உழைப்புல கட்டின வீடு வருமா? வராது. சேர்த்து வச்ச பணக்காசு வருமா? வராது. பொண்டாட்டி பிள்ளை எதுவும் வருவாங்களா? சேர்த்து வச்ச மனைவிகள் யாரும் வருவாங்களா? மனைவி மட்டும், அவங்களும் வரமாட்டாங்க. உயிர் கூட அந்த மண்ணுக்குள்ள வராது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மண்ணுக்குள்ள வரும். ஒண்ணு மட்டும் வரும். அவன் சாப்பிட்டு வளர்த்தான் பாத்தீங்களா அந்த உடம்பு? இந்த மனுஷன் சாப்பிட்டு வளர்த்தான் பாருங்க இந்த உடம்பு. அந்த உடம்பு மட்டும்தான் அந்த மண்ணுக்குள்ள வருமா? கடைசியில் அவனை புதைக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க, அவனை புதைக்கும் பொழுது அவன் கூட வர்றது என்ன? அந்த உடம்பு மட்டும்தான் அவன் கூட வருமா? அப்ப அந்த உடம்பை யார் நல்லா பாதுகாத்துக்கணும்? நம்ம பாதுகாத்துக்கணும். ஆக நல்லா சாப்பிடணும், நல்லதை சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லதை வாங்கி குடிக்கணும். என்னத்தை குடிச்சாங்க ஏங்க? நீங்க குடிக்கிறது வேற, நான் சொல்றது வந்து வேற. குடி நல்ல தண்ணிகள் இருக்கு, நல்ல நீர்கள்லாம் இருக்கு, அதை வாங்கி குடிக்கணும். அது கலப்படம் பண்ற தண்ணி, அந்த தண்ணி நம்ம வந்து குடிக்க கூடாது. 50 வயசுல போயிடும். இருந்தாலும் கூட நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன்ல, நல்லா சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? நல்ல சோறு சாப்பிடணும். சோறுனா என்ன? விதைச்சு நெல்லுல இருந்து வருது பத்தீங்களா, அது சோறு. இப்ப சோறுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, தூய வார்த்தை. இந்த சோறுங்கிற வார்த்தையை யாரும் அப்பெல்லாம் இந்த காலத்துல பயன்படுத்துறோமா? கிடையாது. ஒரு உணவகத்துக்கு நம்ம வந்து சாப்பிட போறோம் அப்படின்னா அந்த உணவகத்துல உட்காந்தோம்னா நம்ம என்ன சொல்றோம்? இந்த ரைஸ் வைங்களே, எப்படி ஆங்கிலத்துல கொஞ்சம் ரைஸ் கொடுக்கல அப்படிம்பாங்க. அதுலயும் சில பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயா கொஞ்சம் சாதம் வைங்களே அப்படிம்பாங்க. அது சொல்லவே கூடாது. ஆங்கிலத்தை கூட நீ பேரை வச்சு நீ கூப்பிடு சோத்தை. ஆனா சாதம் அப்படின்னு சொல்றாங்க பத்தீங்களா? சாதத்துக்கு என்ன அர்த்தம்? சாதம் என்றால் சாணம் என்று அர்த்தம். கழிவு பொருள், ஒரு கழிவு பொருள் அர்த்தம். ஐயா கொஞ்சம் சாதம் வைங்களே, கொஞ்சம் சாணம் வைங்களே, அதுக்கு சமானமாகி போயிடும். ஆக சோத்தை வந்து சோறுன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட சோத்தையும் சாப்பிடும் பொழுது கீழே சிந்தாம சாப்பிடணும். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, வள்ளி திருநாடகத்துல நாரதர் வந்தா இந்த நல்ல விஷயம்லாம் சொல்லணும். இதுதான் ஒரு நல்ல விஷயம், மக்கள்கிட்டலாம் போய் சேரும். சும்மா கதைப்படி ராமர் வந்தார் வில்லை வளைத்தார் அப்படின்னு சொன்னா யாருக்கும் புரியுமா? அது கதையை படிச்சவங்களுக்கு வேணா புரியும். இது வந்து எல்லாத்துக்குமே புரியும். அப்படிதானே? ஆக சோத்தை வந்து வீணடிக்க கூடாது. ஆக வீணடிக்காம இருந்தார் ஒருத்தர். அவர் யாரு? திருக்குறள் எழுதின யாரு? திருவள்ளுவர். அப்பேற்பட்ட வள்ளுவர் வந்து சோத்தை வீணடிக்கவே மாட்டாராம். ஏன் அப்படின்னா அவருடைய மனைவி யாரு? வாசுகி. வள்ளுவர் சாப்பிடுறதுக்கு உட்காரும் பொழுது அவர் மனைவி இருக்காங்கல்ல வாசுகி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தட்டுல கொஞ்சம் சோறு போட்டு வச்சிருவாங்க. ஒரு கோழி, ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஊசியும் வச்சிருவாங்க. அப்ப அந்த சோறு எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. தண்ணி எதுக்கு? குடிக்கிறதுக்கு. ஊசி எதுக்கு? தொண்டையில குத்துறதுக்கா? அதுக்கு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம் அப்படின்னா அவர் சாப்பிடுவாரு, சோறு சாப்பிடுவாரு. எந்த ஒரு மனிதனுக்கும் சோறு வந்து கீழே சிந்தாம சாப்பிடவே முடியாது. ஏதோ ஒரு கவன சிதறனால சிந்தம். அப்படி அவர் சாப்பிடும் பொழுது ஒரு 2 பருக்கை கீழே சிந்துனுச்சுன்னா அந்த ஊசி இருக்கு பாருங்க, அந்த ஊசி எடுத்து அந்த சோத்துல குத்தி அந்த கோழையில இருக்குல்ல தண்ணியில அப்படி நினைச்சு திரும்ப அந்த சோத்தை சாப்பிடுவாராம். அப்படிலாம் வீணடிக்கவே மாட்டாராம். அப்பேற்பட்ட மாபெரும் மேதை அப்பேற்பட்ட திருவள்ளுவர். இருந்தாலும் கூட இந்த உலகத்திற்கு விவசாயம் என்பது எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த இடமும் விவசாயத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய இடமாகத்தான் தெரிகிறது. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னவெல்லாம் தோன்றுகிறது என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் கல்லானான் மனம்
நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் வராது அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளியே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாய் கடவுளியே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாய் இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தாலும் கூட நடந்து கொண்டு இப்பேற்பட்ட பெருமையான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடமாகப்பட்டது எப்பேற்பட்ட இடம் என்று பார்க்கின்ற பொழுது இடத்துல நிறைய இடத்த நான் வந்து பார்த்திருக்கேன். ஆனா இதெல்லாம் ஒரு இடமா? என்ன அப்படி சொல்லு, இதெல்லாம் ஒரு இடமாங்க? நீங்களே பாருங்க, இடமா அதெல்லாம்? பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பார்க்க எப்படி இருக்குங்கிற நல்லா இருக்குங்கிறிய? இப்படி மொட்டையா சொன்னா நல்லா இருக்குமா? அப்படி இல்ல, இது இடமே கிடையாது. இது வந்து ஒரு இடமே கிடையாது, பூரா கலப்படம். ஆமாங்க, பூரா கலப்படம். எதை வச்சு நான் கலப்படம் சொல்றேன் அப்படின்னா, இதுல பாருங்க எல்லாமே கலந்துருக்கா இல்லையா? பின்னாடி இதெல்லாம் என்ன கலந்துருக்கு? ஆறுகள் எல்லாம் ஓடுது, பக்கத்துல எல்லாம் மலைகள் கலந்துருக்கு, மரம் செடி கொடி இது அத்தனை கலந்துருக்கு இல்லையா? வேற என்னென்ன இருக்குது இல்ல? குரங்கு, மான் இருக்கு, பறவை. நானும் ஒரு 3 மாசமா பாக்குறேன், இந்த குரங்கு மட்டும் அதே வாதிலே உட்காந்துருக்கு. ஆமா, வேற வாது போக முடியல அதனால. அப்படியா? அந்த குரங்கு போக மாட்டேங்குது, உங்களை விட்டு ஒரு குரங்கு போக மாட்டேங்குது. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து கலப்படம் அப்படிங்கிறேன். இப்ப கலப்படம் சொல்லி பேசுறேன்ல, கலப்படங்கிற வந்து தவறான வார்த்தையா? தவறான வார்த்தை தான். ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் எதெல்லாம் கலப்படம் பண்றாங்க பாத்தீங்களா? எல்லாத்துலயும் கலப்படம் பண்றாங்க. ஏன்னா இது இல்லை, அரிசியில கலப்படம் பண்றாங்க, பருப்புல எல்லாம் கலப்படம் பண்றாங்க, எண்ணெயில கலப்படம் பண்றாங்க, தண்ணியில கூட கலப்படம் பண்றாங்க, குடிக்கிற தண்ணியில கூட கலப்படம் பண்றாங்க. இத்தனை கலப்படங்கள் இருந்தாலும் கூட இப்பெல்லாம் திரைப்படங்கள்லாம் இப்ப கலப்படம் ஆகிட்டு இருக்கு. கவனிச்சுக்காம சாப்பிட முடியாது. ஆமா, அந்த காலத்துல உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த காலம் எப்படி இருக்கு? இருந்தாலும் கூட திரைப்படத்தெல்லாம் கலப்படம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரைப்பட பாடல்களையும் இப்பெல்லாம் கலப்படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பாடல்கள் அப்படின்னா, முன்னாடிலாம் கேட்டாங்க, அற்புதமான அம்மன் பாட்டுலாம் போடுவாங்க. அம்மன் கோயில்ல அற்புதமான ஒரு பாடல். என்ன பாட்டு அப்படின்னா, அப்படி கற்பூர நாயகியே கனகவள்ளி, கற்பூர நாயகியே கனகவள்ளி, ஆயி முகமாயி கருமாரியம்மா, கோயில் கொண்ட சிவராமியம்மா, ஓடி வந்து வள்ளி தெய்வ யானையம்மா, கற்பூர நாயகியே கனகவள்ளி, ஆயி முகமாயி கருமாரியம்மா. இந்த பாட்டு இருக்கா இல்லையா, அம்மன் பாட்டு? இந்த பாட்டு அப்படியே திருப்பி கலப்படமா போட்டாங்க பிற்காலத்துல. என்ன பாட்டு அப்படின்னா, கருப்பான கையால என்ன முடிச்சா, கருப்பான கையால என்ன முடிச்சா, இப்படி கலப்படம் பண்ணாங்களா இல்லையா? இந்த பாட்டுல தான் இப்படி கலப்படம் பண்ணி தொடங்குங்க அப்படின்னா, இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு. சத்தியவானுக்கு சாவித்திரிக்கும், அந்த கதையில சத்தியவானுக்கு சாவித்திரிக்கும் இடையில ஒரு தர்க்க பாட்டு வரும். என்ன பாட்டு அப்படின்னா, ஒரு 2 வரி மட்டும். ஏனோ என்னை எழுப்ப நானாய் மடமாவே, ஏனோ என்னை எழுப்ப நானாய் மடமாவே, எனக்கு நீ உரைக்க வேணும், எனக்கு நீ உரைக்க வேணும், இந்த பாட்டு இருக்கா இல்லையா? இந்த பாட்டு அப்படியே திருப்பி கலப்படமா போட்டாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, அழகே பிரம்மனிடம் இப்படி எல்லாம் கலப்படம் பண்ணாங்களா இல்லையா? என்ன யோசிக்குது அப்படின்னு அப்பெல்லாம் கலப்படம் பண்றாங்க. இது மக்கள்கிட்ட போய் சேரணுமா இல்லையா? இப்படி அவ்வளவு கலப்படம் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம எடுத்து போட்டு இந்த வள்ளி திருமண நாடகத்துல கலப்படம் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்ன? வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம், இதையும் கண்டுக்க கூடாது. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமையான இடத்துல வந்து கொண்டு இருக்கும் பொழுது
சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே நீ தழுவாமலே ஒரு சுகமில்லையே மனம் ஒரு காதலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூங்குயிலே இப்படியாக பாடிக்கொண்டு வேலுமலை சாரலின் அருகாமையை வந்துவிட்டாலும் கூட இந்த இடமாகப்பட்டது எப்பேற்பட்ட இடம் என்று பார்க்கின்ற பொழுது ஆங்காரமான உடலுக்கு ஐம்பலனை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் என்றெல்லாம் பாடுகின்ற சித்தர்களும் யோகிகளும் தவரிசிகளும் வாசம் செய்யக்கூடிய இந்த இடம் தான் வேலுமலை சாரல். தீபயாகம், பூதயாகம், புதியாகம், மானுட யாகம் போன்ற யாகத்தை எல்லாம் செய்கின்ற முனிவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த இடத்திற்கு பேர் தான் வேலுமலை சாரல். அஞ்ஞானம், விஞ்ஞானம், ஆத்ம ஞானம், பரமஞானம், சிவஞானம் போன்ற ஞானத்தை அடைந்த ஞானிகள் எல்லாம் இருக்கின்ற இந்த இடம்தான் வேலுமலை சாரல். அது மட்டுமா தனிக்கு பிராணத்தை பாடினாரு கட்சி இப்ப முனிவராகப்பட்டவர் இந்த இடத்தை பார்த்துதான் தேனும் செந்தினை இடிகளும் தீஞ்சுவை கணிகளும் உன்ன தைப்பன உடுப்பன மரவிடுதலைகள் வானும் தோஞ்சினை ஆடவ மனைவரை இருப்ப ஏனும் சுமந்த கொன்றவருக்கு நல் குறைவின்றி என்று பாதிக்க வேண்டும். நாமும் இந்த இடத்தை எப்படியெல்லாம் வர்ணித்தாக வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நீந்துகின்ற நான் வரைந்த பாடல்கள் நீலம் போட்ட கண்ணிலா வராமல் வந்த என் தேவி ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கோட்டது நீ எல்லால் தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாளிதே ஓஹோ ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நீரும் ஒரு தேவியாடினாள் தமிழ் கீதம் பாடினாள் என்னை பூவை போல சூடினாள்
அந்தி நீரும் அங்கம் உனதங்கம் இருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் கோயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே அள்ளித்தழுவும் பள்ளிக்குயிலே முத்தம் தரும் சத்தங்களை பண்பாடுதேனே ரோஜாவின் மின்னல்கள் உணதல்ல இனி படம் வரைந்திட தாலாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்திட கருநீரினது இரண்டு சேரும் சந்தன பூங்கிளையில் அன்பினி பாடும் குயில் சந்தன பூங்கிளையில் அன்பினி பாடும் குயில் நாணத்தில் தீ கொஞ்சம் ஊட்டும் நாணத்தில் தீ கொஞ்சம் ஊட்டும் கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான் கண்ணில் நீ போகையில கொஞ்சம் சாயம் மணந்தான் நிழலுக்கானத்தை சுரங்காம ஒரு குறையாக மாறட்டுமா பாத மேல போத்திருப்பேன் கையில் ரேக போல செல்லிருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒன்றோட சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடோ தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ஓவாளும் இசைக்கும் பூமகளும் ஓவாளும் இசைக்கும் பூமகளும் இருமணம் சுகம் பெறும் வாழாலே பூவாளும் இசைக்கும் பூமகளும் சிந்து நதிக்கரை ஓரும் அந்தி நீரும் நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த நீலவான ஓடையில் நீலா
கூட இப்படியாக பாடிக்கொண்டே மற்றும் பக்கமேல் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றிகள். இங்க இருக்க வந்து ஏதோ ஒன்று முயற்சி, நல்ல முயற்சி இருந்தாலும் கூட இப்படியாக பாடிக்கொண்டே வேலூர் மலைச்சாரலின் அருகாமையிலே வந்து விட்டாலும் கூட இங்கு மனிதர்களின் நடமாட்டம் எதுவும் இருக்கின்றதா? குரலோ சேதம் கேட்கின்றதா? ஆம், கேட்கின்றது. மிகவும் இனிமையாக ஆழம் சோ என்ற இனிமையான குரல் ஓசையாகப்பட்டது கேட்கின்றது. குரல் ஓசை கேட்டாலும் கூட அதான் மீண்டும் ஒரு முறை கேட்குமா? இல்ல, முதல் சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. இந்த இனிமையான குரலோசை ஒண்ணு கேக்குது. ஆளுநர் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது இல்ல? உள்ள எத்தனை பேர் காவல் இருக்காங்க? 3 பேர் காவல் இருக்காங்க. 2 பெண்களுடைய சத்தம் தான் வெளியில வருது. அப்ப இன்னொரு ஆம்பளை உள்ள இருக்காரா? மீச வச்ச ஆம்பளையா இல்ல மீச வரைஞ்ச ஆம்பளையா? வரைஞ்ச மாதிரி தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு. கண்ணாடி போட்டவங்களுக்கு அப்படிதான் தெரியல, வரைஞ்ச மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் கூட ஆக 3 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தோட சத்தம் தான் வெளியில வருது. தொழிலுக்கு பயந்தவங்க கத்துறாங்க. அவருக்கு மண்டகணம் இருக்க மாதிரி இல்ல, தெரியல. நீங்களால அவர் கோத்து வர்ற மாதிரி இருக்கு. அப்ப 2 பேர் கத்துறாங்க. உள்ளவருக்கு என்ன வேலை? இவர் காவல் தானே ஆகுறாரு. இவருக்கு என்ன புடுங்குற வேலையா? களை புடுங்குற வேலையா? கடையில என்ன புல்லு அப்படி இல்லைங்க. நாங்க நாங்க சத்தம் கேக்குதா அப்படின்னா அவர் உள்ள இருந்து ஆவணம் போடணும், கத்தணும். ஏன் அவரு கத்தல? உள்ளவருக்கு என்ன வேலை? சரி, நீ வந்து ஆவணம் போடல, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். இப்ப பொதுவா ஒரு மனுஷன் இல்லாதப்ப, ஒரு மனுஷன் கிட்ட இல்லாதப்ப அவரை பத்தி பேசுறது தப்பா சரியா? தப்பு தானே, மகா தப்பு. அப்ப அவர் என்னங்க வேலை பார்த்தாரு? முத ஆரம்பத்துல அவர் என்ன சொன்னாரு? எனக்கும் இன்னொரு பப்பன்கார பையனுக்கு சண்டை. அந்த பையனுக்கு எனக்கு தான் சண்டை. நான் கேள்வி கேட்டு அந்த பையனுக்கு தெரியல. இவரோட சிசியனா? சிசியனுக்கு நல்ல பாடம் கொடுக்க வேண்டியதானே அவரு? ஏன் ஏவி விடுறாரு? கேள்வி கேட்டேன் தெரியல. அங்க 2 பேத்துக்கு மேடையில சண்டை. சண்டை அவருக்கு எனக்கு தான். 3வது மனுஷன் இருந்தாலும் யாரு? அழுகட்டுங்க, மண்ணில் கிடந்து பிறகட்டும். ஏன் சட்டை வந்து பிடிக்கிட்டு வெளியில அத நான் பாத்துக்குவேன். 2 பேத்துக்கு சண்டை அடைக்கல. 3வது மனுஷன் என்ன வேலை? ஒரு மனுஷன் இல்லாதப்ப பேசலாமா? ஆரம்பத்துல ஒரு கோமாளிக்கு என்ன வேலை? வரணும், பாட்டு பாடி வரணும், நகைச்சுவை பண்ணணும், மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். கோமாளிக்கு வேலை. இன்னொரு வேலை, நோட்டீஸ் கொடுப்பாங்க, கையில சீட்டு கொடுப்பாங்க. ஆமா, ஊரை அறிமுகப்படுத்தணும். நம்ம நடிகர்கள், கலைஞர்கள் அனைவரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறது அந்த கோமாளிக்கு வேலை. இதானே வேலை. அதை விட்டு அவரு பெரிய ஆளா இங்க நடந்து போகல ஏய் நாரதங்கிறது. நாரதர் பார்த்து அப்படிலாம் சொல்லாமாங்க. வரட்டும், அவரை சந்திச்சுக்கிறேன். அவருக்கு உள்ள என்ன இருக்கு? அங்க எங்க சாப்பிட்டோம்? நம்ம இந்த ஊர்லாம் சாப்பிட்டோமா? நல்ல சைவ சாப்பாடு. தின்ன சாம்பார் சோத்த பூரா இங்க கக்கணும் இந்த மேடையிலே. அந்த மாதிரி இன்னைக்கு பேசணும். அதை கிளீன் பண்றதா? அவரே கிளீன் பண்ணுவாருங்க. ஏன் அவரே கை காமிக்க அப்புராணி மாதிரி உட்கார்ந்துருக்காருங்க, குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஏன் அவரையும் அப்படி சொல்றீங்க? ஆமா, இருந்தாலும் கூட கேட்கின்றது ஆழலம் சோ என்ற இனிமையான குரலோசையாகப்பட்டது இருக்கின்றது. மிகவும் இனிமையாக பெரியாள், மகரியாள், சகோடியாள், செங்கோட்டியாள் மற்றும் புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவியில் இருந்து எழுகின்ற நாளத்தை காட்டினும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனது தோழிமார்களுடன் திரைப்படத்தை காவல் காத்து வருகின்றார். பெண்ணாகப்பட்டவள் யாராக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த லோகத்திலே தேவர்கள் எல்லாம் ஆடி பாடி மகிழ்கின்ற ரம்பா, உர்வசி, மேனகா, அழகுசை, மனோகரை, திலோத்தமை, உமாவதி, கலாவதி, காந்திமதி, மோகினி என்று சொல்லக்கூடிய அழகுமிக்க பெண்களை காட்டிலும் பெண்ணாகப்பட்டவள் பேரழகு மிக்கவளாக திகழ்கின்றார். இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஏதோ ஒரு நோக்கம் வருகிறது. என்ன ஐயா? உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் கேட்குமா? ஏங்க 3 ஆசை வெறுத்திருக்கீங்க, நோக்கம் வரக்கூடாதா? என்ன நோக்கம் எனக்கு வந்துச்சு? நோக்கம் என்றால் என்ன? ஆவல்னு அர்த்தம். அந்த பெண்ணை எப்படிலாம் மறைந்தாக வேண்டும் ஒரு நோக்கம், ஒரு ஆவல். எப்படிலாம் மறைந்தாக வேண்டும் என்று வருகின்ற ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடுடி, நதியினில் ஆடுடி, குழுங்க குழுங்க ஆடுடி. ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடுடி, நதியினில் ஆடுடி, குழுங்க குழுங்க ஆடுடியோ, குழுங்க குழுங்க ஆடுடியோ.
ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ ஆடடியோ நீ ஆடடியோ கூட கையிலே கொண்டு சோழியினும் சத்தத்துடன் திருப்பணத்தை காவலாத்து வருகின்ற பெண்ணாகப்பட்டவள் யாராக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது நடை போட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனை சந்திப்போம். நமது கழகத்திற்கு வழிகளை பற்றி சிந்திப்போம். நமோ நாராயண.